Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. டிஜிஸ் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எஸ், நம்ம இப்போ ரீசெண்டாக பைக் எடுத்தோம்ல, அதுக்கு நான் பேர் வச்சது கிங் வந்து இன்றைக்கி போகிறாப்புல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் கிங் வந்து ஒரு 14 days யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், நியர்லி ஒரு ½ month கிங் வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். பட் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இருக்குங்க. அது வந்து வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, பாருங்கள். ஸோ நம்ம கிங் கூட இன்றைக்கி ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ஏன்னா யூகே ரோட் லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு ஆக்கி கொடுத்தது நம்ம கிங் தான். எல்லாமே கொஞ்சம் ஆசையாக விரும்பி இது கிடைக்க போகுது, நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோதான், அப்படியே போயிடுது. பரவாயில்ல. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் ஸ்மூத்தாக ட்ராவல் ஆச்சுங்க. ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பின்னாடி பாக்ஸ் இருக்குமா, அதில் லைட்டாக அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நைட்லாம் ஒரு வைப் பண்ணி அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என்கிட்ட கேமரா இல்லை. அப்படியே நைட்டு வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது அப்படி இருக்குங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலாம் ஏறும்போது லைட்டிங் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே லண்டன் லைட்டிங்காக இருக்கும். அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், வாட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பிரிட்ஜில் நீங்கள் நைட் ஏறும்போது அந்த ஜில்லுன்னு வர காற்றுக்கும் அந்த அந்த வியூவும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு காட்டுவேன். எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இன்றைக்கி நம்ம கிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சின்னதாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். போகலாம். ஓகே டிஜிஸ், இன்னையோட நம்ம கிங் வந்து போகிறாப்புல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட்டு என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. பட் பேட்ரியாக வேறு இருக்கானா, அதனால் 4 மணி நேரம் குறைஞ்சது எடுக்கிறான். 4 மணி நேரம் வெயிட் பண்ணுறது மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பெட்ரோலில் வந்து நம்ம எடுப்போம். கிங்கோட அண்ணன் மாதிரி அவர் எடுக்க போகிறவர் அப்படி அமையணும். ஆண்டவன்கிட்ட தான் இருக்கணும், ஆண்டவன்கிட்ட தான் இருக்கலாம். நல்ல பைக்காக எடுப்போங்க. முடிஞ்சால் இப்போ கூட ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக போக ஒரு நல்ல பைக்காக செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் கூட நல்ல பைக்காக வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்மளை விட்டு போகாத மாதிரி எடுக்கணுங்க. ஸோ அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே டிஜிஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒர்க்குக்கு போகணும். எல்லாமே கரெக்டாக டைம் இருக்கும். எனக்கு இதுக்கிடையில் vlog பண்ண முடியுமா என்னன்னு தெரில. பட் இதுதான் நம்ம கிங்கை வந்து கடைசியாக பார்க்குறோம். நிறைய கற்றுக்கிட்டேங்க. ஒரு 14 days வச்சுருந்தேன் கிங்கை. யூகே ரோட் லைஃப் என்னன்னு கற்றுக்கிட்டேன். என்னோடய பழைய ஹியூமர் சென்ஸு, அப்புறம் நிறையா விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுங்க. அப்படி முன்னாடிலாம் பைக்கில் ஊரில் இருக்கும்போது போகும்போது கிண்டல் பண்ணுவேன். இப்போலாம் பசங்க பொண்ணுங்க யார் இருந்தாலும் அப்படி சும்மா லைக் கிண்டல் பண்ணுறது, கத்திட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணுவேன். லைக் சும்மா ரவுடித்தனம் மாதிரி இல்லை, சும்மா லைட்டாக ஒரு ஃபன் மாதிரி பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஊருக்கு வந்துட்டு எல்லாமே ஷட் டவுன் ஆகிட்டு, ஒன்றுமே நான் பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி. அப்புறம் நான் கிங் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே சும்மா போகும்போது ஹார்ன் அடிக்க மாட்டேன், சும்மா அப்படியே லைட்டாக ஹூன்னு கத்துறது. நைட்டு கத்துனா எதுன்னு தெரியாதுங்க. நைட்டு தான் நான் டெலிவரி பண்ணுவேன், ஏன்னா ஒர்க் வந்து 8 o'clock to 9 o'clock முடிஞ்சிடும் எப்பயுமே. ஸோ மீதி 10, 11, 12 அந்த டைமில் தான் நான் வந்து லாஸ்ட்டு 14 days நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நைட்டு கத்தும் போது வந்து யாருக்கும் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஜாலியாக இருக்கும். நல்ல வியூஸ் கிடச்சிது. அப்படியே நீங்கள் ஃபாரின்லாம் போயிட்டு இந்த என்ஜாய் பண்ண போவோம் அப்படின்ற மாதிரி போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. எஸ்பெஷலி இந்த வாக்ஸால்னு ஒரு பிளேஸ் போனேங்க, அதெல்லாம் வேறு லெவலுங்க. பிரிட்ஜில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிரிட்ஜில் ஏறும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமான வியூவாக இருக்கும். சன்செட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளவோ விஷயம் அவங்கள்ட்ட வந்து காட்டாமல் விட்டுட்டேன். ஓகே டிஜிஸ், நம்ம வந்து பெட்ரோல் பைக் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சளவு நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து vlog மாதிரி
பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ அந்த மோட்டோ விளாக் மாதிரிலாம் பண்ணுவேன்னா என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன். ஓகே டிஜிஸ், நம்ம வந்து கிங்கை போய் கொடுத்துருவோம். மிஸ் யூ கிங். பாய்.